சிவபெருமானின் மூன்றாவது கண் திறந்தபோது அவர் கண்ணீரில் இருந்து தரையில் விழுந்த விதைகள்தான் ருத்ராட்சம். இது ஒரு புனித முத்திரை மாத்திரமல்ல, இது மனிதர்களின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்ட ஆன்மீக அருள். ருத்ராட்சம் அணிவதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், அதை எப்படி அணியணும், யாரெல்லாம் அணியலாம், எந்த விதிகள் பின்பற்றணும் என்பதையும் விரிவாக பார்க்கலாம். மன அமைதி மற்றும் மன வளர்ச்சி. ருத்ராட்சம் அணிந்தாலே மனம் சாந்தமாகும், கோபம் குறையும், கவலை குறையும். டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், மென்டல் பிரஷர் மாதிரி நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் சக்தி கிடைக்கும். மாணவர்கள், வேலை பார்ப்பவர்கள் கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்க பயன்படும். ஆரோக்கிய நன்மைகள். ருத்ராட்சம் பயோ எனர்ஜி ரேடியேஷன் வெளியிடும் என்று நம்பப்படுகிறது. இரத்த அழுத்தம், இதய நோய், டியபிட்டிஸ் போன்றவற்றை சமநிலைப்படுத்தும் சக்தி உண்டு. தியானம் செய்யும்போது இதை அணிந்தால் நர்வஸ் சிஸ்டம் சீராகும். ஸ்லீப்லெஸ்னஸ், தூக்கம் வராமல் இருப்பது கூட குறையும். தீய சக்தி நீக்கம். பில்லி, சூனியம், சாபம், கெட்ட சக்திகள் ஆண்டவே முடியாது. ருத்ராட்சம் பாசிட்டிவ் எனர்ஜியை இழுக்கும், நெகட்டிவ் எனர்ஜியை தள்ளும். வீட்டில் யாராவது இதை அணிந்திருந்தாலே அந்த வீட்டுக்கே பாதுகாப்பு கிடைக்கும். ஆன்மீக வளர்ச்சி. ருத்ராட்சம் என்பது தியானத்துக்கு மிகப்பெரிய துணை. இதை அணிந்து ஓம் நமசிவாய ஜபம் செய்தால் 10 மடங்கு பலன். ஆன்மீக முன்னேற்றம். தேர்ட் ஐ ஆக்டிவேஷன், ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் அதிகரிக்கும். சிவபெருமான் தன் பக்தர்களுக்கு அருள் வழங்கும் பாலமாகவே ருத்ராட்சம் கருதப்படுகிறது. வாழ்க்கை முன்னேற்றம். ருத்ராட்சம் அணிவதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பேச்சிலும் செயலிலும் நம்பிக்கை வரும். வேலை தேடுபவர்கள், பிசினஸ் செய்யும் மக்கள் புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள். செல்வம், புகழ், வெற்றி நேச்சுரலி அட்ராக்ட் ஆகும். பல வகையான ருத்ராட்சம். ஓர் முகி ருத்ராட்சம். சிவபெருமானின் அருள் நேரடியாக கிடைக்கும் மிக அரிய ஒன்று. 5 முகி ருத்ராட்சம் எல்லாரும் அணியக்கூடியது. உடல் நலம், மனநலம் தரும். 6 முகி கார்த்திகேயன் அருளை தரும். கல்வி, வேலை வாய்ப்பு, அறிவு அதிகரிக்கும். 10 முகி தீய சக்திகள், பில்லி, சாபம் விலகும். 12 முகி சூரிய பகவானின் அருள், பெருமை, செல்வம் தரும். எப்படி அணிய வேண்டும்? ருத்ராட்சம் காட்டன் த்ரெட், ருத்ராட்ச மலா அல்லது கோல்டு சில்வர் செயினில் அணியலாம். திங்கட்கிழமை அதிகாலை சுத்தமான குளியல் செய்து சிவபெருமானை வழிபட்டு அணிய வேண்டும். ஓம் நமசிவாய மந்திரம் சொல்லி அணிந்தால் மிகுந்த பலன் கிடைக்கும். தூங்கும்போது, பாத் செய்யும் போது, கல்லறை, இறுதி சடங்கு இடங்களில் அவாய்ட் பண்ண வேண்டும். யாரெல்லாம் அணியலாம்? ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், குழந்தைகள் யாரும் அணியலாம். ஆன்மீகத்தில் ஆர்வம் இல்லாவிட்டாலும் ஹெல்த் அண்ட் பீஸ்க்கு அணியலாம். குறிப்பாக யாருக்கெல்லாம் மன அழுத்தம் அதிகமோ அவர்களுக்கு ருத்ராட்சம் மிகப்பெரிய பலன் தரும். ருத்ராட்சம் ஒரு ஆபரணம் அல்ல, இது சிவபெருமானின் அருளின் சின்னம். இதை கொண்டிருப்பவர்கள் வாழ்நாள் முழுவதும் நல்ல சக்தியுடன், அமைதியுடனும் வெற்றியுடனும் வாழ்வார்கள். அதனால்தான் ருத்ராட்சம் அணிந்தவன் ஒருபோதும் கஷ்டப்பட மாட்டான் என்று சொல்லப்படுகிறது. நீங்களும் ருத்ராட்சம் அணிந்து சிவபெருமானின் அருளை பெற்று வாழுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் உங்களை வந்தடையும்.